வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். My name is Mohan Raj. I have completed International Kundalini Yoga Teachers course in World Skill Council Corporate Institute. I am founder of Koi Prana Yoga Center, Coimbatore. குண்டலினி சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குண்டலினி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நெருப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த உயிர் சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 இயர்ஸ் வரைக்கும் தலையில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே முதுகு தண்டு வழியாக கீழே இறங்கி மூலாதார சக்கராவுக்கு வந்துடும். அந்த மூலாதார சக்கராலேருந்து ஒவ்வொரு சக்கராவாக நம்ம ஆக்டிவேட் பண்ணி 7 சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஏன் இந்த 7 சக்கரா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னோம்னா பஞ்சபூதங்கள் எல்லாமே பஞ்சபூதங்கள் அப்படிங்கும்போது நம்ம உடம்பு பஞ்சபூதங்களாக இருந்ததுன்னா அதை வந்து சயின்ஸில் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு சக்கராவும் கிளான்ஸ் தான். அந்த கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு வந்து அபரிவிதமான சக்தி, உள்ளுக்குள்ள இருக்கிற நோய்கள், மனநோய், உடல் நோய் எல்லாமே சரியாகிறத வந்து நம்ம வந்து உணரலாம். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டலினி அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணும்பொழுது நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனசு தான் நிறையா பிரச்சனைகளுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஊர்கா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உமிழ்நீர் சுரக்குது அப்படிங்கும் பொழுது இப்போ மனதில் வந்து ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு கெமிக்கல்ஸ் இருக்கும். அது எந்த சயின்ஸ்னாலையும் நம்மளால் ப்ரூவ் பண்ணவே முடியாது. அப்போ பொறாமை என்கின்ற குணங்கள் வரும்போது நம்மளுடைய மணிப்பூரி சக்கரா வீக் ஆகும். அதாவது அதில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் நிறைய வயிற்று இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதிகமாகும். அப்போ மனம் சரியாகணும் அப்படிங்கும் பொழுது இந்த சக்கராஸ் எல்லாமே நம்ம சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வழிமுறை தான் இந்த குண்டலினி சக்தி, குண்டலினி யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உயிர் சக்தி மேலே ஏற்றி வரும் பொழுது இறைவன் நோக்கின சிந்தனைகள் அதிகமாக ஏற்படும், அமைதி நோக்கின சிந்தனைகள் அதிகமாக ஏற்படும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு புலப்படும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம். இந்த குண்டலினி யோகா பயிற்சிகளில் வந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் அப்படின்னா என்னென்னு கற்றுக்க போகிறோம். குண்டலினி அவேக்கனாக நிறைய பயிற்சிகள், உடல் பயிற்சிகள் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கண்ணாடி பயிற்சி, விளக்கு பயிற்சி அப்படிங்கிற நம்மளுடைய சக்தி அதிகமாகக்கூடிய அதிகமாகக்கூடிய இதெல்லாமே நம்ம பார்த்துப்போம். அப்போ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பிரம்மத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். பிரம்மம்னா என்ன, அது ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஆன்மா எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துலேயே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு வாழ்வியல் முறைக்கான ஒரு அற்புதமான பயிற்சிகளை சித்தர்கள் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப 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 அற்புதமான ஒரு மன ரீதியான, உடல் ரீதியான அத்தனைக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு சக்தி தான் குண்டலினி சக்தி நம்ம சொல்கிறோம். குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி வந்து பார்த்திங்கன்னா தலையில் நம்ம இருந்து துரிய சக்கரா, சகசராரா அப்படின்னு நம்ம கவனிக்கும் பொழுது அகாடமிக் வயசும் நிறையா பிரச்சனைகள், ஞாபக சக்தி குறைபாடு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நம்ம உணரலாம். இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் ஏதாவது மறந்துட்டோம் அப்படின்னு இருந்தால் உடனே என்ன பண்ணுவோம், மேலே பார்ப்போம். மேலே பார்க்குறது எதுக்குங்க, மேலே பார்க்கும்போதே தலையில் ஒரு அழுத்தம் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு அந்த மாதிரியான அங்கே இருக்கக்கூடிய பிரெயின்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்போ மனம் எங்கே குவிதோ அங்கே ஆற்றல் குவியும். அப்போ ஒவ்வொரு சக்கராலையும் மனதை குவிக்கும் பொழுது, ஒவ்வொரு சக்கராலையும் ஆற்றல் அங்கே குவியும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்களும் ஆக்டிவேட் ஆகிறத வந்து நம்ம உணரலாம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையை மேலே தூக்கிலாம் பயிற்சிகள் இருக்குது. சரிங்களா? இப்போ கையை மேலே தூக்கி நல்லா வெளிச்சு நம்ம பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஓகே, அது வந்து சகசரதாரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆசனங்கள் நம்ம பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகரம், விசுத்தி, ஆக்னா, துரியம் அப்படிங்கிற சக்கராஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் காயகல்பம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சித்தர்களோட கலையும் வந்து நம்ம கற்றுக்குவோம். அது வந்து பார்த்திங்கன்னா 7 சக்கராவையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை சித்தர்கள் கண்டுபிடிச்சு அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இந்த இதில் வெறும் ஒரு 6 நிமிடம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகளாக தான் நம்ம கொடுக்குறோம். காலையில் ஒரு 3 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 3 நிமிஷம் பண்ணக்கூடிய அற்புதமான உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சியும் நம்ம இந்த குண்டலினி யோகா பயிற்சிகளில் நம்ம கற்றுக்குறோம். இந்த
மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சென்டரில் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க